சென்னையில் தொடர் செயின் பறிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட கொள்ளையன் சல்மான் உசேன் இரானியை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சென்னையில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர்கள்ல மூன்றாவதாக கைது செய்யப்பட்ட கொள்ளையன் சல்மான் உசேன் இரானி. இந்த கொள்ளையனை போலீசார் தொடர்ந்து விசாரணையில் வைத்திருந்த நிலையில தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்ற காவலில் உட்படுத்துவதற்காக புழல் சிறைக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தளவுல இன்னும் மேலும் சில ஈரானிய கொள்ளையர்கள் தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இந்த 2 தினங்களுக்கு முன்பு நடந்த சங்கிலி தொடர் இந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் மட்டுமில்லாமல் தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் நடந்த வழக்குகள் தொடர்பாகவும் அந்த தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட போலீசாரும் இந்த குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 17வது நீதிமன்றத்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் புழல் சிறைக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள்.